அடுத்த விரிவுரையாக உரைநடை மீட்டல் மற்றும் கடந்த கால வினாபத்திரங்கள் தொடர்பான விரிவுரையை சைவப்புலவர் சேனாதானா குமரன் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு பணிவோடும் அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் மிஸ். வணக்கம். அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கம், இரவு வணக்கங்கள். பரிசைக்குரிய மீட்டல் வழிகாட்டல் செயற்பாடாக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வினாத்தாட்களை வைத்து தொகுத்து வினாக்களை பட்டியல்படுத்தி அதிலே வர சந்தேகங்களை நீங்கள் கேட்டு கற்பது பயனுடையதாக இருக்கும். என்றால் இன்னும் ஒரு வாரங்கள்ல இந்த பரீட்சைக்கு இருக்கிறது. அங்கால 24 பரீட்சை தொடங்குது. நீங்கள் படிச்சதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயங்களாகத்தான் அது பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இப்ப நேற்று முந்தின நாள் பார்த்த அதனுடைய தொடர்ச்சியான விஷயங்களை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இப்ப ஆலய சிவாகமங்களை அடிப்படையாக கொண்டு ஆலய மகோத்சவம், ஆலய கிரியை சார்ந்த விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த உள்ளடக்கமான விடயங்களை நாங்கள் இந்த விரிவுரை வகுப்புகள்ல பார்த்திருக்கிறோம். இந்த தொடர்ச்சியா இன்றைக்கு வந்து பார்த்தால் இந்த ஆலய வழிபாடுகள் உற்சவங்கள்ல இந்த மூர்த்திகளை அலங்காரம் பண்ணுதல் என்று சொல்லப்படுவது எழுந்தருளை மூர்த்தமாக இருக்கலாம் அல்லது மூலஸ்தான மூர்த்தமாக இருக்கிற அந்த இறைவனை நாங்கள் அலங்காரம் பண்ணுவதற்கும் எங்களுடைய சிவாகமங்கள்ல தத்துவம் சார்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் பார்க்கணும். இது பொதுவாக அனைத்து விடயங்களும் நீங்க ஒப்பிட்டு எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த மூர்த்திகளை அலங்காரம் பண்ணுதல் என்பதில் இந்த ஆன்மாக்கள், அதாவது உயிர்களாகிய ஆன்மாக்கள் கன்மத்திற்கு தக்கவாறு இந்த பஞ்சகிருத்தியத்தை செய்தருளுகிற இறைவன் பல மூர்த்தங்களாக எங்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். பல மூர்த்தங்களாக காட்சி கொடுத்து அந்த ஆன்மாக்களுக்குரிய போக மோட்சங்களை கொடுத்தருளுகிற செயற்பாடு இந்த ஆலய மகோத்சவங்கள்ல இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அருள் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆன்மாக்களுடைய கண்ம வினைக்கு ஏற்ப இறைவனங்களுக்கு அருளுகிற, இறைவனங்களை அணுகுகிற செயற்பாடுகளும் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்பதான் இறைவனும் எங்களுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அந்த வகையில மூர்த்தி வழிபாடு, அந்த மூர்த்தி அலங்காரம் செய்கிற அந்த செயற்பாடும் இதுல இடம்பெற்றிருக்கு. அந்த நாங்கள் ஆலயங்கள்ல மூர்த்திகள் என்று பார்க்கிற பொழுது சில மூர்த்தங்கள் சயனிக்கிற வடிவத்தில இருக்கும், சில நடப்பனவாக இருக்கும், சில மூர்த்தங்கள் நிற்பனவாக இருக்கும், சில இருக்கிற வடிவமாகவும் அந்த வடிவங்களை நாங்கள் வைத்து அந்த மூர்த்திகளுக்கு பூசை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற இதுகள் எங்களோட வழிபாட்டில இருக்கும். இப்ப நாங்கள் பூசை பண்ணுகிற பொழுது அந்த வடிவங்கள்ல நாங்கள் இறைவனை தரிசித்துக் கொள்றோம். இப்ப நிற்பனமாக இருக்கிற மூர்த்திகளை எங்களுடைய சிவாகமங்கள்ல நின்ற ரூபம் என்று சொல்லப்படும். நின்ற ரூபமாக இறைவன் வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகிற நிலை. இந்த இருப்பனவாகிய மூர்த்தங்கள், சில தெய்வ மூர்த்தங்கள் இருந்த வகையில் இருக்கும், ஒரு கால் மடக்கி இருக்கும் அல்லது இருந்த ஆசனங்கள்ல இருக்கிற அந்த வடிவம் இருக்கும். அந்த இருப்பனவாகிய மூர்த்தங்களை எங்க சிவாகமங்கள்ல அந்த ரூபம் என்று சொல்லப்படுறது. விக்கிரகங்கள் நின்ற மூர்த்தமாக நிற்கின்ற வடிவம், அது நின்ற நிலையிலே நிற்கிற வடிவங்களை நின்ற ரூபம் என்றும், அந்த இருப்பனவாகிய மூர்த்தங்களை அந்த ரூபம் என்றும், சயனமூர்த்தியை நாங்கள் வழிபாடு செய்கிற வழிபாடு. இப்ப ஆதிசேஷன் என்ற பாம்பிலே மகாவிஷ்ணு சயன வடிவிலே காட்சி கொடுத்து கொண்டிருப்பான். இதே போல இப்ப ஆலய மகோத்சவங்கள்ல ஒரு நாள்ல இறைவனை சயன வடிவிலே கொண்டு வருவார்கள். அந்த எழுந்தருளி விக்கிரகத்தை இறைவனை சயன வடிவிலே கொண்டு வந்து அந்த இறைவனுடைய அந்த வடிவத்தை காட்டுகிற அந்த வடிவம் இருக்கிற அந்த சயனமூர்த்தியை அந்த ஆகிருதி என்று சொல்லப்படுகிற சிவாகமங்கள்ல அந்த ஆகிருதி என்று சொல்லப்படுற அது மூர்த்தியினுடைய திருமேனி அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த மூர்த்திகளுக்கு ஒரு வடிவங்களை கொடுத்திருக்கிற சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மகோத்சவங்கள்ல அந்த ஆரம்பிக்கிற வழிபாடுகள்
சார்ந்த செயற்பாடுகளை நாங்கள் அந்த ஒரு கிரியைகள் சார்ந்த விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம். என்ற கடந்த வினாத்தாள்கள்ல இது ஒரு சிறு குறிப்பாகவும் பெரு வினாக்களாகவும் வந்திருக்கிறது. இப்ப மகோத்சவ கிரியைகளிலே செயற்படுகிற கிரியை சார்ந்த விடயங்கள். இப்பொழுது விக்னேஸ்வர பூசை அல்லது விக்னேஸ்வர அனுக்ஞை என்று சிவாகமங்களிலே சொல்லப்படுகிற விஷயம். இப்பொழுது எங்களுடைய வழிபாட்டில் எந்த வழிபாட்டை தொடங்குகிற பொழுதும் விக்னேஸ்வர பூசையோடு தான் எங்களுடைய வழிபாடுகள் செய்யப்படுகிறது. அப்ப உற்சவ ஆரம்பத்திற்கு முன் அந்த விநாயகருக்கு விசேட பூசை செய்து அவருக்குரிய நைவேத்தியங்களை படைத்து அந்த விக்கினகங்களை போக்கி அருளும்படி பிரார்த்தித்து செய்யப்படுகிற அவருடைய அனுக்கிரகம் பெறுவதற்காக செய்யப்படுகிற அந்த செயற்பாடு விக்னேஸ்வர அனுக்ஞை என்று சொல்லப்படுறார். விநாயகருக்குரிய நிவேதன பொருட்கள் எல்லாவற்றிலும் இந்த தேங்காய் விசேடமாக இருக்கிறார். நீங்கள் ஆலய வழிபாடில் பூசை வழிபாடுகள் செய்கிற பொழுது முதலிலே விக்னேஸ்வர பூசையோடு ஆரம்பிக்கிறார்கள். அங்கே கும்பத்திலே விநாயக பெருமானை முதலிலே எழுந்தருளச் செய்து அந்த கும்ப வழிபாட்டிலே அந்த தேங்காய் உடைத்து அங்கே தேங்காயை சமர்ப்பித்து அங்கே ஏனைய தெய்வங்களை அழைத்து வழிபாடு செய்கிற வழிபாடு இருக்கிற அந்த விக்னேஸ்வர அனுக்ஞை என்று சொல்லப்படும். அப்ப விநாயகருக்குரிய நைவேத்திய பொருட்கள்ல அவர்களுக்கு மிக பிடித்தமானது இந்த தேங்காய் விசேஷமானது என்று சொல்லப்படுகிறது. அந்த தேங்காயை ஆசாரியர் அந்த சிவாச்சாரியார் தேங்காயை எடுத்து அது நல்ல தேங்காயாக இருக்க வேணும். அந்த தேங்காயை சோதித்து அந்த தேங்காயை உடைத்து அதை அங்கே சமர்ப்பணம் செய்து அந்த கிரியை வழிபாடுகளை அங்கே ஆரம்பிக்கிற சிறப்பு இருக்கிறது. அதாவது இந்த தேங்காய் என்பது விநாயக பெருமானுடைய வழிபாட்டிலே மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப அந்த பூசைக்கு எடுக்கிற தேங்காய் சிறந்ததாகவும் சகல குற்றங்கள் நீங்கியதாகவும் அந்த தேங்காய் இருக்க வேணும். இந்த தேங்காயை அடிக்கிற பொழுதும் அதிலே தத்துவங்கள் இருக்கிறது. ஒரு முறை அடித்தலினால் 2 பாகமாக சமனாக உடைய வேண்டும். அந்த தேங்காய் 2 பாகமாக உடைய வேண்டும். அந்த நாங்கள் பூசை வழிபாடுகளிலே தேங்காயை உடைக்கிற பொழுது அந்த நாங்கள் உடைக்கிற அந்த கத்தியினுடைய புறம்பக்கத்தினால் உடைக்க வேண்டும் என்று சொல்றார். பலியிடுதல் போன்ற செயற்பாடுகள் பலிகள் சார்ந்த கிரியை வழிபாடுகளின் பொழுது தேங்காயை அந்த கத்தியினுடைய உள்பக்கத்தினால் வெட்டுகிற செயற்பாடு இடம்பெறுகிறது. அப்ப நாங்கள் மங்களமான செயற்பாடுகள் பூசை வழிபாடுகளிலே தேங்காய் உடைக்கிற பொழுது கத்தியினுடைய புறப்பக்கத்தினாலே நாங்கள் அந்த அடித்து அந்த தேங்காயை உடைய செய்தல் வேண்டும். 2 பாகமும் சரிசமனாக உடைதல் வேண்டும் என்று சொல்லப்படும். அதனால் நன்மை உண்டாகும், தானிய விருத்தி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த முகப்பாகம் 3 பங்கும் அடிப்பாகம் 1 பங்கமாகவும் அந்த விரல் நுனியளவு பிரமாணமாகவும் எப்பாகத்திலாவது அந்த கெடுபடுதல் என்று அந்த உடைக்கிற பொழுது வார பிரச்சனைகள் குற்றம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது முகப்பாகம் என்பது அந்த முடியோடு இருக்கிற அந்த பாகத்திலே கூடிய பாகம் உடைந்து அங்கள் அடிப்பாகம் சிறிய அளவில் வருகிற பொழுதும் அந்த சுபமற்ற செயற்பாடு குற்றம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. தேங்காய் உடைக்கிற பொழுது விநாயக பூசையை தொடர்ந்து உடைக்கிற பொழுது தேங்காயை நடுவிலே சரிசமனாக பக்குவமாக உடைத்து எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது. அதுபோல தேங்காய் உடைக்கிற பொழுது சிதறுண்டால் கர்மநாசம் உண்டாகும் என்றும் உங்களுடைய சிவாகமங்கள் சொல்லப்படும். அதே போல கண்பக்கமாக உடைந்தால் கர்த்தாவுக்கு சுகம் உண்டாகாது என்று சொல்லப்படுறது. அந்த கிரியையை நடாத்துபவர்களுக்கு தீங்கு நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அந்த கண் பக்கத்திலே வெடித்திருந்தாலும் குருவுக்கு தீமை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த விநாயகர் அனுக்ஞையிலே அடிக்கப்படுகிற தேங்காய் சரிசமனாக இருக்க வேண்டும். நல்ல தேங்காயை தெரிந்தெடுத்து அதான் அந்த கிரியையினுடைய ஆரம்ப கிரியை அது சரியாக இருந்தால்தான் அனைத்தும் சரியாக இருக்கும் என்ற வகையிலே அந்த தேங்காய் உடைத்தலிலே பல தத்துவங்களை எங்களுடைய சிவாகமங்களிலே சொல்லி இருக்கிற விடயத்தை பார்க்கிறோம். அந்த தேங்காய் என்பது பூசையினுடைய அடிப்படையாகவும் கிரியை வழிபாட்டினுடைய அடிப்படையாகவும் இருக்கிற தேங்காய் உடைகிற விதத்திலே நன்மை தீமை சார்ந்த விடயங்கள் இருக்கிறதை சொல்லியிருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த பூசை வழிபாட்டிலே தேங்காய் உடைக்கிற பொழுது கத்தியினுடைய புறங்கத்தினாலே நடுவிலே பக்குவமாக அதை சரிசமனாக உடைத்து அதை வழிபாடு செய்ய வேண்டும். இப்ப தேங்காய் உடைக்கிற பொழுது அந்த
உடைகிற விதங்களிலே குற்றம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிற வகையிலே அந்த குற்றங்கள் நீங்குகிற வகையிலே நாங்கள் அந்த தேங்காயை உடைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப விக்னேஸ்வர அனுத்தியை என்பது எங்களுடைய மகோத்சவ கிரியா இருக்கலாம், அல்லது சாதாரணமாக ஒரு மங்கள கிரியாக இருக்கலாம், அல்லது ஒரு அமங்கல கிரியா இருக்கலாம். அந்த கிரியையிலே முதலிலே விக்னேஸ்வர பெருமான் விநாயக பெருமானுடைய அருளை பெற்று அந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிற நிலை. இப்பொழுது பவித்திரம் கொடுத்து விநாயக பெருமானை 3 தரம் தலையிலே கொட்டி அந்த கிரியையை ஆரம்பிப்பார்கள். அந்த விநாயக பெருமானோடு ஆரம்பிக்கிற அந்த கிரியை விக்னேஸ்வர அனுக்தி என்று சொல்லப்படுறது. அதாவது இந்த மகோத்சவங்களை எடுத்துக்கொண்டால் இந்த உற்சவ ஆரம்பத்திற்கு முன் விநாயக பெருமானுக்கு செய்யப்படுகிற கிரியைகள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் விக்னேஸ்வர அனுக்தை என்று சொல்லப்படுகிறது. விநாயக பூசை என்ற அடிப்படையிலே அந்த விடயம் பார்க்கப்படுகிறது. அதிலே விநாயக பெருமானுடைய அந்த அவரை வரவழைத்து வழிபாடு செய்கிற செயற்பாடுகளே அவருக்கு இந்த தேங்காய் உடைத்து சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தேங்காய் சரிசமனாக உடைதல் வேண்டும் என்று சொல்லப்படுறது. இப்ப இந்த தெரிவு செய்யப்படுகிற தேங்காய் இப்ப ஆலய உற்சவங்களிலே பார்க்கிற பொழுது அந்த தேங்காயை காதரையிலே பிரதம சிவாச்சாரியர் அந்த தேங்காயை குலுக்கிப்பார். இளநீர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தேங்காய் குற்றப்படாத நல்ல தேங்காயாக இருக்கணும். இப்பொழுது அடிக்கிற பொழுது இளநீர் குறைவாக இருந்தால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நீங்கி நோய் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல தோஷம் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தேங்காய் உள்ள தேரை ஏறு என்று சொல்ல உள்ளுக்கு தேங்காயில அரித்த மாதிரி இருக்கும். அந்த அப்படியான தேங்காயை எடுத்துக்கொள்வதும் குற்றமாகும் என்று சொல்ல. அந்த பூசைக்காக தெரிவு செய்யப்படுகிற தேங்காய் சரியாக இருத்தல் வேண்டும் என்பது அங்கே சிவாகமங்களுடைய விதியாக இருக்கிறது. அதே போல இந்த மகோத்சவங்களிலே கிராம சாந்தி என்று சொல்லப்படுகிற விடயம் சிறு உறுப்புகளிலே கடந்த காலங்களிலே வந்திருக்கிறது. கிராம சாந்தி என்று சொல்லப்படுவது இந்த மகா பிரதிஷ்ட காலம், இந்த உற்சவங்கள்ல இந்த மகோத்சவம் என்று சொல்லப்படுகிற இந்த பெரிய உற்சவங்கள்ல கிராம சாந்தி செய்யாவிடின் இலக்குமியினுடைய வாசம் உண்டாகாதென்று உத்தரகாரணாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மகா உற்சவ காலங்களிலே கிராம சாந்தி முதலாவது மகோத்சவத்திற்கு முதல் நாள் கிராம சாந்தி அங்கே வைரவ பெருமானோ காவலாக வைத்து அவரை கட்டாக வைத்து வைரவ பெருமானை அங்கே காவலாக கொண்டு இந்த கிராம சாந்தி உற்சவம் நடைபெறுகிறது. சில ஆலயங்களிலே முதல் நாள் வைரவ பெருமான் எழுந்தருளுகிற நிலையும் இருக்கிறது. சில கிராமங்களை அடிப்படையாக கொண்ட ஆலயங்களிலே கிராம தரிசனமாக வைரவ பெருமானை அந்த கிராமங்கள் தோறும் அழைத்து செல்லுகிற செயற்பாடுகளும் இந்த இடத்திற்கிடம் வேறுபட்ட வகையிலே நடைபெறுகிறது. அப்ப கிராம சாந்தி என்று சொல்லப்படுவது இந்த மகா பிரதிஷ்ட கால உற்சவங்களில் கிராம சாந்தி செய்யாவிடின் இலக்குமி வாசம் உண்டாகாதென்று உத்தரகாரணாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. அதனால் கிராம சாந்தி செய்து இந்த உற்சவத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பது சிவாகமத்தினுடைய நியதியாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மகோத்சவத்தினுடைய ஆரம்ப கிரியை வழிபாட்டிலே இந்த கிராம சாந்தி என்று சொல்லப்படுகிற நிகழ்வு இருக்கிறது. ஆலய சூழலை காவல் செய்வார்கள். இந்த மகோத்சவம் நடைபெறுகிற பொழுது எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, எந்த தடையும் ஏற்படக்கூடாது, அனைவருக்கும் சகல போகங்களும் கிடைக்க வேண்டும், லட்சுமி கடாட்சம் கிடைக்க வேண்டும், வேண்டுகிற வரம் கிடைக்க வேண்டும், எந்த தடையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக செய்யப்படுகிற அந்த கிரியை சார்ந்த ஒரு செயற்பாடுதான் கிராம சாந்தி என்று சொல்லப்படும். அதே போல இந்த மகோத்சவம் நிறைவு பெற்ற பின்பாடும் அந்த வைரவ பெருமானுடைய பொங்கல் அல்லது அவருக்கான அபிஷேக செயற்பாடுகளோடு இந்த மகோத்சவத்தை நிறைவு செய்து கொள்கிறார். அந்த கிரியைகள் நிறைவு பெறுகிறது. அப்ப கிராம சாந்தி என்று சொல்லப்படுவது அந்த இலக்ஷ்மியினுடைய வாச கடாட்சத்தை உண்டாக்குவதற்காகவும் தடைகளின்றி அந்த மகோத்சவ பெருந்திருவிழா நடைபெறுவதற்காகவும் அங்கே வழிபாடு செய்கிறவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த உற்சவத்தை நடாத்தி முடிப்பதற்காகவும் செய்யப்படுகிற ஒரு செயற்பாடாக இந்த கிராம சாந்தி என்று சொல்லப்படுகிற நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. அதே போல இந்த வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுகிற ஒரு கிரியையும் இந்த மகோத்சவ காலங்களிலே நடைபெறுகிறது. அதாவது தொடங்கிய கிரியையும் மந்திரமும் இடமும் சுத்தியாதல் பொருட்டு இந்த வாஸ்து சாந்தி செய்யப்படுதல் வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்லப்படுறது.
தொடங்கிய கிரியை என்றால் இந்த மகோத்சவ காலங்களில் ஆரம்பிக்கிற அந்த கிரியையும் மந்திரமும், அந்த கிரியையும் மந்திரமும் சொல்லப்படுகிற இடம் ஆலயம், ஆலயம் சார்ந்த சூழல். அப்ப அந்த செய்யப்படுகிற கிரியை மந்திரம் இடம் மூன்றும் சுத்தியாதல் பொருட்டு செய்யப்படுவதுதான் இந்த வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மகோத்சவ கிரியைகள், மகோத்சவ வழிபாட்டிலே செய்யப்படுகிற கிரியை சுத்தமாக இருக்க வேண்டும். மந்திர உச்சாடனம் சுத்தமாக இருக்கணும். மந்திர உச்சாடனம் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும். அந்த மந்திர உச்சாடனங்கள் ஏற்படுகிற தவறுகள் கூட தீய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அப்ப தொடங்கிய கிரியையும் மந்திரமும் இடமும் சுத்தியாதல் பொருட்டு செய்யப்படுவது வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுகிறது. அதாவது மகோத்சவங்களிலே தொடங்கப்படுகிற கிரியை, அங்கே சொல்லப்படுகிற மந்திர உச்சாடனங்கள், அங்கே அவை நடைபெறுகிற ஆலய சூழல் மூன்றும் சுத்தியாதல் பொருட்டு செய்யப்படுவது இந்த வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுகிறது. அல்ல வாஸ்து பூசை என்றும் சொல்வார்கள். வாஸ்து பூசை செய்யாதொழியின் தொடங்கிய கிரியை பயன்கடாது என்று சொல்லப்படுகிறது. வாஸ்து பதம், மண்டுக பதம், பரமசாயி பதம் என்று அங்கே பிரிக்கப்படுகிறது. அந்த வாஸ்து பதத்தை இரண்டாக சிவ ஆகமங்கள் பிரிக்கிறது. வாஸ்து பதம் என்று சொல்லப்படுகின்ற வாஸ்து வழிபாட்டை ஒன்று வாஸ்து பதம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று மண்டுக பதம், இரண்டாவது பரமசாயி பதம் என்று இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று மண்டுக பதம், இரண்டாவதாக பரமசாயி பதம். வாஸ்து பதத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று மண்டுக பதம், இரண்டாவது பரமசாயி பதம் என்று இரண்டு வகைப்படுத்துகிறார்கள். அதாவது தேவ கர்மங்களில் இந்த மண்டுக பதமும், தேவி கர்மங்களில் பரமசாயி பதமும் அமைத்து பூசிக்கத்தக்கது என்று சொல்லப்படுகிறார். தேவ கர்மங்களில் மண்டுக பதமும், தேவி கர்மங்களில் பரமசாயி பதமும் அமைத்து பூசிக்கத்தக்கது என்று சொல்லப்படுகிறது. இந்த மண்டுக பதம் என்பது 64 பதமுள்ள வாஸ்து என்று சொல்லப்படுகிறது. இந்த மண்டுக பதம் என்பது 64 பதமுள்ள வாசு. அதே போல இந்த பரமசாயி பதம் என்பது 81 பாதமுள்ள வாஸ்து என்று சொல்லப்படும். இந்த பாதங்களில் ஈசானாதியாகிய ஈசானன் முதலிய தேவதைகளையும் மத்தியத்தில் பிரம்மாவையும் பூசித்து அக்கினிகாரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற இந்த வாஸ்து கிரியைகள்ல அங்கே அக்கினிகாரியம் என்று சொல்லப்படுகிற எரியோம்பல் வழிபாடு இடம்பெறுகிறது. அந்த அக்கினி குண்டத்திலே அக்கினியினூடாக அந்த இடத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள். அந்த அக்கினியிலே இறை சக்தியை எழுந்தருள செய்கிற வழிபாடு அங்கே இடம்பெறுகிறது. அப்பொழுது இந்த வாஸ்து வழிபாட்டிலே இந்த நாங்கள் பார்க்கிற போல இந்த மண்டுக பதம் என்பது 64 பதமுள்ள வாஸ்து என்று சொல்லுவோம். அதே போல பரமசாயி பதம் என்பது 81 பாதமுள்ள வாஸ்து என்று சொல்லப்படுகிறது. அந்த அதே போல இந்த பதங்களில் ஈசானாதியாகிய ஈசானன் முதலிய தேவதைகளின் அந்த தேவதைகளையும் மத்தியத்தில் பிரம்மாவையும் பூசித்து அக்கினிகாரியம் செய்க என்று சொல்லப்படுகிறது. அதே போல பலாசு, அத்தி, அரசு என்பவற்றின் அந்த சிறு தடிகள் என்று அதனுடைய மரத்தினுடைய பாகங்கள், அதனுடைய இலை, அதே போல தருப்பை என்பவைகளால் புருஷாகிருதியாக கட்டி குண்டாக்கினியில் சுவாலிக்க செய்து வீதியாக முதலிய இடங்களில் பர்யாக்கினிகரணம் செய்து ஈசானாதி டிக்கெட் போடுக என்று அந்த வாஸ்து செயற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. வாஸ்து செயற்பாடை செய்கிற பொழுது அங்கே சொல்லப்படும். இந்த வாஸ்து செயற்பாட்டிலே மத்திய பாகத்திலே பிரம்ம பாகமாக கொண்டு செய்யப்படுகிற பொழுது அங்கே பலாசு, அத்தி, அரசு அந்த மரத்தினுடைய பொருட்கள், அதனுடைய இலைகள், தர்ப்பை என்பவைகளால் புருஷாகிருதியாக கட்டி குண்டாக்கினில் அந்த அக்கினியிலே சுவாலிக்க செய்து வீதியாக முதலிய வீதியாக நடைபெறுகிற இடம் முதலிய இடங்களில் பர்யாக்கினிகரணம் செய்து ஈசான திக்கி அதை போடுக என்று சொல்லப்பட. ஈசான திக்கி இப்பொழுது ஆலய மகோத்சவ ஆலய அமைப்பிலே யாக குண்டம் என்று சொல்லப்படுகிற அந்த யாக சாலை அமைந்திருக்கிற இடம் ஈசான திசையிலே அமைந்திருக்கும். அந்த ஈசான திக்கி போடுக என்று சொல்லப்படுறது. வாஸ்துவுக்கு பபாரூபம் என்றும் பரியாநாமம் என்று அங்கே சொல்லப்படுகிற
சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாஸ்து சாந்தியில இந்த வாஸ்துவினுடைய உற்பத்தி சார்ந்த விடயங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அந்தகாசுர யுத்தத்திலே அந்த சிவபெருமானிடத்துண்டான கோபத்தினால் அவர் நெற்றியிலிருந்து வியர்வை பூமியில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அந்தகாசுர யுத்தத்திலே அவரிடத்தில் ஏற்பட்ட அந்த கோபத்தினால் அவர் நெற்றியிலிருந்து அந்த வியர்வை பூமியில் விழுந்தது. அவருடைய நெற்றியிலிருந்து வியர்வை பூமியில் விழுந்தது. அந்த வியர்வையிலிருந்து பூதம் ஒன்று உண்டாகியதாக சொல்லப்படும். அது சிவாத்தியினால் பூமியில் விழுந்த அந்தகாசுரனுடைய இரத்தத்தை பானம் பண்ணி திருப்தி அடைந்து பின் சிவபெருமானை குறித்து தவம் புரிந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் அந்த சந்தோஷித்து பூதமாக வந்த அசுரனுக்கு விரும்பிய வரங்களை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவன் தனது வல்லமையினால் பூவுலகையும் சுவர்க்கத்தையும் அடக்கினான் என்றும் தேவர்கள் பயந்து அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனை சரணடைகிறார்கள். அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனை சரணடைந்தார்கள். அப்பொழுது பரமசிவன் தேவர்களை ரட்சிக்கும் பொருட்டு, பரமசிவனாகிய சிவபரம்பொருள் தேவர்களை ரட்சிக்கும் பொருட்டு அதிபலர் என்னும் உருத்திரரையும் மாயா பாசங்களையும் சிருஷ்டித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அந்த தேவர்களை ரட்சிப்பதற்காக, அந்த அசுரனிடமிருந்து தேவர்களை ரட்சிப்பதற்காக அதிபலர் என்னும் உருத்திரரையும் மாயா பாசங்களையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதிபால ருத்ரர் 8 பாசங்களினாலும் அவனை கட்டி பூமியில் தள்ளி பிரம்மாதி தேவர்களை அவன் தேகத்தில் வசிக்கும்படி செய்தார்கள். அந்த சிவாத்தியினாலே தேவர்களால் அதிஷ்டிக்கப்பட்ட அந்த வாஸ்து புருஷன் பிரம்மதேவருடைய பகல் காலம் வரையிலே சயனிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மதேவனுடைய அந்த பகற்காலம் வரையிலே சயனிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஈசானத்தில் சிரசும் நிருதியில் பாதமும் மார்பில் அஞ்சலியும் அதோமுகமும் கோப வடிவமாக திரவாஸ்து சயனிப்பான் என்று சொல்லப்படுகிறது. கன்னி முதல் 3 மாசம் கிழக்கே சிரசாகவும், தனு முதல் 3 மாதம் தெற்கே சிரசாகவும், மீன முதல் 3 மாசம் மேற்கே சிரசாகவும், மற்றைய 3 மாசம் வடக்கே சிரசாகவும் சலவாஸ்து சயனிப்பவன் என்று சொல்லப்படும். அதே போல பூசா காலத்தில் ஊர்த்துவமாகவும் மற்றைய காலங்களில் அதோமுகமாகவும் சயனிப்பான் என்று சொல்லப்படும். இதற்கு பிராமணம் சித்தாந்த சராவளி வியாக்கியானத்திலே இது பற்றிய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அந்த வாஸ்து புருஷனுக்குரிய விளக்கங்கள் சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய புராண வரலாறுகளிலும் இதற்குரிய கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சுக்குலாச்சாரியாருடைய வரலாற்றிலும் இந்த வாஸ்து புருஷன் சார்ந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது அசுரகுருவாகிய சுக்குலாச்சாரியார் இந்த தேவர்களை வெல்வதற்காக யாகம் செய்து அயமுகாசூரனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுது. அசுரர்களுடைய குருவாகிய சுக்குலாச்சாரியார் தேவர்களை வெல்வதற்காக மாபெரும் யாகம் செய்து அயமுகாசூரனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் துன்புற்ற தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பறி தோன்றியது என்று சொல்லப்படுகிறது. அந்த சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் தீப்பறி தோன்றியது. அதற்கு சுக்கிரன் பயந்து சிவபெருமானை சரணடைந்தான். அந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறியிலிருந்து சுக்கிரன் பயந்து சிவபெருமானை சரணடைகிறான். சுக்குலாச்சாரியார் தம்மை சரணடைந்த மையை உணர்ந்த பரமேஸ்வரர் சந்தோஷத்துடன் அவருடைய வேண்டுகோளுக்கு இறங்கி அயமுகனை பார்த்து, உனக்கு வாஸ்துபன் என்னும் பெயர் சித்திக்குக என்று அவருக்கு அந்த நாமத்தை கொடுக்கிறார். உன்னுடைய தேகத்திலே பிரம்மன் முதலிய தேவர்கள் வசிக்குக என்றும், வீடுகள் கட்டும் போதும் தேவாலயங்கள் நிர்மாணம் செய்யும் போதும் உன்னையும் உன் சரீரத்தில் வசிப்பவர்களையும் முதலில் பூசிப்பவர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் சித்திக என்று சிவபெருமான் அங்கே அருள் பாலித்திருக்கிறார், வரம் கொடுத்திருக்கிறார். இவ்வாறு அந்த வாஸ்து புருஷனை பூசியாது நாங்கள் வீடு ஆலயங்கள் கட்டுகிற பொழுது அது அசுர பிரீத்தியாக தடையாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது சிவபெருமான் அந்த அயமுகாசுரன் என்று சொல்லப்படுகிற அசுரனுக்கு அந்த வாஸ்துவினுடைய நாமத்தை கொடுத்து, வாஸ்து புருஷனுடைய நாமத்தை கொடுத்து இந்த வரத்தை கொடுத்ததாக சொல்லப்படும். அதன் அடிப்படையிலே இந்த மகோத்சவ காலங்களிலே செய்யப்படுகிற
கிரியைகள், அங்கே சொல்லப்படுகிற மந்திரம், அந்த ஆலய சூழல், இறைவன் எழுந்தருளுகிற இடங்கள் எல்லாம் தூய்மையடைய வேண்டும் என்பதற்காக அந்த வாஸ்து புருஷனை அழைத்து அந்த ஆலய சுற்றாடலை தூய்மை செய்கிற செயற்பாடு அங்கே வாஸ்து சாந்தி சார்ந்த செயற்பாடு என்று சொல்லப்பட்ட கிரியையினாலும் மந்திரத்தினாலும் அந்த இடத்தை சுத்தி செய்து செய்யப்படுகிற செயற்பாடு இந்த மகோற்சவ கிரியைகளிலே வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த வாஸ்து சாந்தி என்ற விடயம் இந்த சிவாகமங்களிலே மகோற்சவம் சார்ந்து செய்யப்படுகிற விடயமாக இருக்கு. அதே போல இந்த மகோற்சவ கிரியையிலே கடந்த காலத்திலே வந்த சுருறுப்புகளிலே இந்த சங்கிர கணம் என்று சொல்லப்படுகிற விடயம் வந்திருக்கிறது. இந்த சங்கிர கணம் என்று சொல்லப்படுவது இந்த புண்ணிய தீர்த்த சமீபத்திலும் நந்தவனத்திலும் இந்த சமூக தீர்த்த கரையிலும் யஜ்ஞ விருட்சத்தின் அடியிலும் முதலிய இடங்களிலும் மிருத்சங்கிரகணம் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மிருத்சங்கிரணம் என்று சொல்லப்படுகிற விடயம் அங்கே இந்த ஆலய மகோற்சவ கிரியைகள்ல ஒரு கிரியா இருக்கு. இந்த சங்கிரகணம் எங்கே செய்யலாம் என்றால் புண்ணிய தீர்த்த கரையில ஆலயத்தினோடு உள்ள திருமஞ்சன கிணறு அல்லது புண்ணிய தீர்த்தத்தினுடைய சமீபத்திலும் அல்லது அந்த ஆலயத்திலே நந்தவனம் அமைத்திருப்பார்கள், ஆலயத்திற்குள்ளும் அமைத்திருப்பார்கள், ஆலயத்திற்கு வெளியிலும் நந்தவனம் இருக்கு. நந்தவனத்திலும் சமுத்திர தீர்த்த கரையிலும் யஜ்ஞ விருட்சத்தினடியிலும் சில ஆலயங்கள் ஆலயத்திற்குள்ளே விருட்சம் ஒன்று இருக்கும். அந்த விருட்சத்தின் முதல் இடங்களிலும் மிருத் சங்கிரகணம் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்தினுடைய ஈசானத்தில் செய்வது ஆயுள் விருத்தியையும், அக்கினி திக்கில் செய்வது புத்திர விருத்தியையும், மேற்கில் செய்வது மோட்ச சக்தியையும், வாயுவில் செய்வது சம்பவத்தையும், வடக்கில் செய்வது செல்வத்தையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். நிறுதியிலும் கிழக்கிலும் கலகமும், தெற்கில் செய்யில் அஞ்ஞானமும் உண்டாகும் என்று சொல்லப்படுது. மிருத் சங்கிரகணம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு இந்த மகோற்சவ காலங்களிலே கிழக்கு திசையிலும் தெற்கிலும் அது செய்யப்படுவதில்லை. எந்தெந்த திசையில் செய்யலாம் என்று பார்க்கிற பொழுது அங்கே ஆலயத்தினுடைய ஈசானத்தில் செய்வது ஆயுள் விருத்தியை கொடுக்கிறது, அக்கினி திக்கில் செய்வது புத்திர விருத்தியை கொடுக்கிறது, மேற்கில் செய்வது மோட்ச சித்தியை கொடுக்கிறது, வாயுவில் செய்வது சம்பவத்தையும், வடக்கில் செல்வது செல்வத்தையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப மிருத் சங்கிரகணம் எங்கெங்கு செய்யலாம் என்றால் புண்ணிய தீர்த்தத்தினுடைய அந்த கரைகளிலும், நந்தவனத்திலும், சமுத்திர கரையிலும், இந்த விருட்சத்தின் அடியிலும் முதலிய இடங்களிலும் இந்த மிருத் சங்கிரகணம் செய்யலாம். இந்த மிருத் சங்கிரகணம் ஆலயத்தினுடைய ஈசானத்தில் செய்வது ஆயுள் விருத்தியையும், அக்கினி திசையிலே செய்வது புத்திர விருத்தியையும், மேற்கில் செய்வது மோட்ச விருத்தியையும், வாயுவில் செய்வது சம்பவத்தையும், வடக்கில் செய்வது செல்வ வளத்தையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இறுதியிலும் கிழக்கிலும் செய்வது கலகமும், தெற்கில் செய்வது அஞ்ஞானமும் உண்டாகும் என்று தெற்கு கம வாசல் என்று சொல்லுவார்கள். தெற்கில் செய்வது அஞ்ஞானத்தை உண்டாக்கும் என்று சொல்வார்கள். இந்த நவகோட்டம் கற்பித்து பூசித்து அதில் பூமியை இறுதியில் சிரசும், ஈசானத்தில் பாதமும், அக்கினியில் விளக்கையும், வாயுவில் இடக்கையும் உடையதாக கடி இதயம் என்பவற்றோடு கூடினதாக பாவித்து அதன் வயிற்றினிடத்து அந்த வயிற்றிலிருந்து மண்ணை எடுத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த மிருத் சங்கிரகணம் செய்கிற இடத்திலே எப்படி செய்கிற பொழுது நவகோட்டம் கற்பித்து அந்த செய்யப்படுகிற இடத்தை நாங்கள் நவகோட்டம் கற்பித்து பூசித்து அதில் பூமியை நிறுதியில் சிரசும், ஈசானத்தில் பாதமும், அக்கினியில் விளக்கையும், வாயுவில் இடக்கையும் உடையதாக கடி இருதயம் என்பவற்றோடு கூடினதாக பாவனை செய்து அதனுடைய அந்த நவகோட்டத்தினுடைய நடுப்பகுதி அதனுடைய வயிற்றிலிருந்து மண்ணை எடுத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நெற்றியில் எடுத்தால் கிராமத்திற்கும், முகத்தில் எடுத்தால் பிராமணருக்கும், கழுத்தில் எடுத்தால் ஆசாரியருக்கும், புயத்தில் எடுத்தால் சத்திரியருக்கும், ஸ்தானத்தில் எடுத்தால் பெண்களுக்கும், மார்பில் எடுத்தால் புத்திரருக்கும், தொடையில் எடுத்தால் வைசியருக்கும், பாதத்தில் எடுத்தால் சூத்திரருக்கும் அழிவு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மிருத் சங்கிரகணம் என்று சொல்லப்படுகிற அந்த நீங்கள் ஆலய இதுகளிலே பார்க்கிற போல அந்த பந்தற்கால் நட்டு இருப்பார்கள். அந்த இடத்துல அந்த நவதானியங்கள் விதைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தை நவகோட்டம் கற்பித்து அதை பூசித்து
அதை நாங்கள் அந்த சிவாகமங்கள் அடிப்படையில் அதிலே பூமியை இறுதியில் சிரசாகவும், அதிலே சிரசை நாங்கள் தீர்மானிக்க வேணும். நிறுதி திசை சிரசாகவும், ஈசானத்தில் பாதமும் இருக்கத்தக்கதாகவும், அக்கினி திசையிலே வலது விளக்கையும் வாயுவில் இடக்கையும் உடையதாகவும், கடி இதயம் என்பவற்றோடு அதை நாங்கள் பாவனை செய்து கொண்டு பாவித்து அந்த நவகோட்டம் அமைத்த அந்த பூமியினுடைய வயிற்றினிடத்த நடுப்பாகத்தில் மண்ணை எடுத்தல் வேண்டும் என்று சொல்ல. எடுக்கிற பொழுது தவறுதலாக அது நெற்றி பாகத்தில் எடுத்தால் கிராமத்திற்கு அழிவுண்டாகும் என்று சிவாகமங்கள் சொல்லுகிறது. அதே போல முகத்தில் எடுத்தால் பிராமணருக்கு, அந்த பூசை வழிபாடுகளை செய்கிற பிராமணருக்கு தீங்கி ஏற்படும் என்று சொல்லுவது. அப்ப இந்த ஆலய வழிபாட்டில, இந்த ஆரம்ப கிரியையில இந்த மிருத்சங்கிரகணம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கிறது. அப்ப இந்த மிருத்சங்கிரகணம் எங்கே செய்யலாம் என்றால், ஆலயத்திற்குள்ளே இருக்கிற நீங்கள் மகோத்சவ காலங்களிலே பார்க்கலாம், கிணற்று தீர்த்த ஆலய புண்ணிய தீர்த்தத்தின் சமீபத்திலும் நந்தவனத்திலும் சமுத்திரக்கரையிலும் அல்லது விருட்சத்தின் அடிப்படை முதலிய இடங்களிலே இந்த மிருட் சங்கிரகணம் செய்யலாம் என்று சொல்லப்படுது. அந்த சங்கிரகணம் செய்கிற பொழுது அங்கு எடுக்கப்படுகிற மண் அந்த வயிற்றிலிருந்து எடுத்து அந்த மண்ணிலிருந்து அந்த நவதானியத்தை போடுகிறார்கள். அந்த வயிற்றிலிருந்து சரியாக மண்ணை எடுக்க வேண்டும். நெற்றியில் எடுத்தால் கிராமத்திற்கும், முகத்தில் எடுத்தால் பிராமணருக்கும், கழுத்தில் எடுத்தால் ஆசாரியாருக்கும், புயத்தில் எடுத்தால் சஸ்திரியருக்கும், ஸ்தானத்தில் எடுத்தால் பெண்களுக்கும். சில மகோற்சவங்கள் நடைபெறுகிற போது அந்த கிராமங்களிலே சில குறைகள், துன்பங்கள், துர்நிமிர்த்தங்கள், மரணங்கள், அகாலங்கள் நடைபெறுவதோ கூட இதை சரியாக செய்யாததன் விளைவாகத்தான் அது நடைபெறுவதாக இந்த சிவாகமங்களிலே சொல்லப்படுறது. அப்ப மண்ணை எடுக்கிற பொழுது சரியாக எடுக்க வேண்டும். ஸ்தானத்தில் எடுத்தால் பெண்களுக்கும், மார்பில் எடுத்தால் புத்திரருக்கும், தொடையில் எடுத்தால் வைசிகருக்கும், பாதத்தில் எடுத்தால் சூத்திரருக்கும் அழிவு உண்டாகும் என்று சிவாகமங்கள் சொல்லியிருக்க. மிருத் சங்கிரகணம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கிரியையாக இருக்கிறது. அந்த மண்ணெடுக்கின்ற கிரியை, ஆலய வழி மகோற்சவம் ஆரம்பிக்கிற பொழுது அங்கே மண்ணெடுத்து அந்த உழைப்பாளி நவதானியம் இடுகிற நிகழ்வு ஆலயத்துக்குள்ளே பந்தற்கால் நட்டு நடைபெறுகிற நிகழ்வு இருக்கிறது. அப்ப அந்த எடுக்கிற மண்ணை சரியாக எடுக்க வேண்டும். நவகோட்டம் அமைத்து அதை குறிப்பிட்ட பாகங்களாக கற்பனை செய்து அதை வயிற்றிலிருந்து எடுத்து செய்கிற பொழுதுதான் அது மங்களமாக இருக்கும் என்று சிவாகமங்கள் சொல்லுகிறார். அதே போல இந்த மகோத்சவ கிரியைகள்ல அங்குரார்ப்பணம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு இருக்கிறது. இந்த வித்துக்களுக்கெல்லாம் அதிபதியாக சந்திரன் சொல்லப்படுகிறான். வித்துக்களுக்கெல்லாம் அதிபன் சந்திரன் ஆகையால் இரவில் அங்குரார்ப்பணம் செய்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார். கிராம சாந்தி நிறைவேறுகிறவன் அந்த அங்குரார்ப்பண மகோத்சவத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வில் இரவில் அங்குரார்ப்பணம் செய்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார். பகற்காலத்தில் செய்தல் கூடாது என்று சொல்லுகிறார்கள். பகற்காலத்திலே அங்குரார்ப்பணம் செய்கிற பொழுது பயிர்கள் விருத்தி அடையாது. மனிதர்களுடைய சௌசம் முதலிய கிரியைகளில் அந்த இரவை நீக்கி பகலில் செய்யும் சகல சோபனமும் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களுக்கான கிரியைகள், சடங்குகள் செய்கிற பொழுது இரவை விட பகலிலே அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நன்மையான விடயங்கள், தீமையான விடயங்கள் சார்ந்த, அவரம் சார்ந்த சுப கிரியைகள் செய்கிற பொழுது மனிதர்களுக்கு பகலிலும், இந்த இறை காரியங்களுக்கு இந்த அங்குரார்ப்பண ஆரம்பத்தை இரவிலும், இப்ப மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிற பொழுதும் அந்த அங்குரார்ப்பண செயற்பாடு இரவிலே இந்த பொழுது சாய்ந்த பொழுது ஆரம்பிப்பார். அதுபோல மகோத்சவ காலங்கள்ல இந்த கிராம சாந்தி கைவிட்ட விற்பாடு அங்குரார்ப்பணத்தை இந்த மகோத்சவத்தை முதல் நாள் இரவு பொழுதிலே ஆரம்பிக்கிற நிகழ்வு அங்கே இடம்பெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தேவர்களுக்கு பகற்காலத்தை நீக்கி இரவில் செய்க என்று சொல்லப்படும் தேவர்களுடைய காலம், ஒரு காலப்பகுதி அங்கே குறிக்கப்படுகிற சிறப்பை நாங்கள் இந்த மகோத்சவங்களிலே பார்க்கிறோம். இந்த அங்குரார்ப்பணம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு இருக்கிறது. அதே போல இந்த ரட்சா பந்தனம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. ரட்சா பந்தனம் என்பதிலே நாங்கள் ரட்சா சக பந்தனம் என்று நாங்கள் பிரித்து பார்க்கலாம். இந்த ரட்சா பந்தனம் என்பதிலே ரட்சா என்பது எல்லா பாவங்களையும் நீக்குவது என்று பொருள்படுகிறது. ரட்சா பந்தனத்திலே ரட்சா என்பது எல்லா பாவங்களையும் நீக்குவது என பொருள்படுகிறது. ரா என்ற அந்த ரட்சாவிலே நாங்கள் பிரித்து பார்க்கிற பொழுது ரா என்பது எல்லா என்பதையும் குறிக்கிறது. சா என்பது
பாவநாசம் என்பதை குறிக்கிறது. அப்ப ரட்சா என்பது எல்லா பாவங்களையும் நீக்குவது என பொருள் சொல்லப்படுகிறது. அதிலே ரா என்பது எல்லாம் என்பதையும், சா என்பது பாவநாசம் என்பதையும் குறிக்கிறது. அப்ப இந்த வழிபாட்டிலே ரட்சாவந்தன வழிபாட்டிலே மூர்த்தி கும்பம் ஸ்தாபித்து ஓமகர்மம் செய்து சம்பாதாகுனி பண்ணி மூர்த்தி கும்பத்தை இந்த மூர்த்தி கும்பத்தை மூர்த்தியில் ஆவாகித்து இரட்சாபந்தனம் செய்வது உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மகோத்சவ கிரியைகளிலே ரட்சாபந்தனம் செய்கிற பொழுது அங்கே முதலிலே மூர்த்தி கும்பம் ஸ்தாபிக்கப்படுகிறது. மூல கும்பம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த யாக மண்டலத்திலே மூர்த்தி கும்பத்தை ஸ்தாபித்து ஓமகர்மம் செய்து சம்பதா குதி பண்ணி மூர்த்தி கும்பத்தை மூர்த்தியில் ஆவாகித்து இரட்சாவந்தனம் செய்வது உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஓமம் என்று செய்வது மத்திமம் என்று சொல்ல, ஓமமும் கும்பமும் என்று செய்வது அதமம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப யாக குண்டத்திலே யாகசாலையிலே பார்க்கிற பொழுது அங்கே பிரதானமாக மூர்த்தி கும்பம் இருக்கிறது. மூல கும்பம், அந்த தீர்த்த உற்சவம் நிறைவு பெற்ற அசுரதேவருக்கு தீர்த்தம் ஆடி என்பது அந்த யாக குண்டத்திலே இருக்கிற மூலமூர்த்தி மூல விக்கிரகத்துக்கு ஊற்றப்படுகிறது. மூர்த்தி கும்பத்தில் ஸ்தாபித்து ஓமகர்மம் செய்து அந்த அக்னி குண்டத்திலே ஓமகர்மம் செய்து சம்பதாகுதி பண்ணி மூர்த்தி கும்பத்தை மூர்த்தியில் ஆவாகித்து ரட்சாவந்தனம் செய்வல். அந்த ஓமம் என்பது அக்னி காரியம் செய்து அந்த அக்னி காரியத்திலே ஆகுதி கொடுத்து மூர்த்தி கும்பத்திலே மூர்த்தியை எழுந்தருளை செய்தல். அந்த ஆலயத்திலே இருக்கிற மூலமூர்த்தியை இந்த யாக குண்டத்திலே இருக்கிற மூலமூர்த்தியிலே எழுந்தருளை செய்து ஆவாகித்து செய்யப்படுவது அந்த ரட்சாவந்தனம் செய்வது உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தொடங்கிய கிரியையும் கர்மமும் சித்தியாதல் பொருட்டு அந்த சிவாச்சாரியார் ரட்சாவந்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற நாகமங்கள். தொடங்கிய கிரியையும் கர்மமும் சித்தியாதல் பொருட்டு ஆசாரியார் ரட்சாவந்தனம் செய்தல் வேண்டும். அன்னையான் அந்த வழிபாட்டிலே இது சொல்லப்பட ரட்சாவந்தனம் என்ற வழிபாடு சொல்லப்படுகிறது. அன்னையானவள் ஔஷதத்தை உண்டாக்கி தனது பிள்ளைகளின் நோயை நீக்கி பாதுகாத்தல் போல இந்த புத்திரர்களாகிய ஆன்மாக்களின் மலநோயை நீக்கி விரட்சித்தல் காரணமாக சுவாமிக்கு ரட்சாவந்தனம் செய்யப்படுகிறது. இந்த அன்னையானவள் ஔஷதத்தை உண்டாக்கி தனது பிள்ளைகளின் நோயை நீக்கி பாதுகாக்கிறாள். அதே போல இந்த ஆன்மாக்களை புத்திரர்களாக அங்கே உருவகிக்கிறது சிவாகமம். புத்திரர்களாகிய ஆன்மாக்களின் மலநோயை நீக்கி ரட்சித்தல் காரணமாக இந்த சுவாமிக்கு ரட்சாவந்தனம் செய்யப்படுகிற செயற்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முடிவில் ரட்சா சூத்திரத்தை அவிழ்த்து அதனை அங்கே அந்த மூல விக்கிரகத்தினுடைய அந்த பரதகரத்திலே நிவேதிக்க செய்கிறார்கள். அந்த மூலமூர்த்தி அங்கே இறைவனுடைய எழுந்தருவன் மூலஸ்தானம் விக்கிரகத்திலே அந்த ஊற்றப்படுகிற நிகழ்வு. இப்ப ரட்சாவந்தனம் என்று சொல்லப்படுகிற கிரியை, ரட்சா என்பது எல்லா பாவங்களையும் நீக்குவது, இந்த ஆன்மாக்களினுடைய மல நோயை நீக்குவது, பாவங்களை நீக்குவதற்காக செய்யப்படுகிற ஒரு கிரியை தான் இந்த ரட்சாவந்தனம் என்று சொல்லப்படுற. ரட்சாவந்தனம் செய்யப்படுகிற பொழுது முதலிலே மூர்த்தி கும்பத்தை ஸ்தாபித்து ஓமகர்மம் செய்து சம்பதாகுதி பண்ணி மூர்த்தி கும்பத்தை மூர்த்தியில் ஆவாகித்து ரட்சாபந்தனம் செய்வது அங்கே உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரட்சாபந்தனம் செய்வதன் ஊடாக ஆன்மாக்களுடைய மலநோயை நீக்கி ரட்சித்தல் காரணமாக இந்த சுவாமிக்கு ரட்சாபந்தனம் செய்யப்படுகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதே போல இந்த பேரிதாடனம் என்று சொல்லப்படுகிற விடயமும் அங்கே சுரூரிப்புகள்ல வந்திருக்கு. பேரிதாடனம் என்று சொல்லப்படுகிற விடயம் அந்த விதிப்படி பேரியில் உருத்திரன் முதலியோரை பூசித்து அங்கே சிவாச்சாரியார் மும்முறை பேரிதாடனம் செய்க என்று சிவாகமங்கள் சொல்லப்படுகிறது. முதற்தாடனத்தினால் பூமி அந்தரிசமும் சுவர்க்கம் பாதாளம் என்னும் இடங்களில் வசிக்கின்றவர்களுக்கு இதமும் தேவ விரோதிகளாகிய அசுரர் முதலியோருக்கு அழிவும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிற அந்த பேரிதாடனம் என்று சொல்லப்படுகிற பேரி அந்த பறை அந்த மேளத்திலே அந்த தாடனம் செய்கிற நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த பேரிதாடனத்திலே
விதிப்படி பேரியில் உருத்திரனை முதலியோரை பூசித்து. அந்த வாத்தியத்திலே பிரதம குரு சிவாச்சாரியார் உருத்திரனை பூசிக்க வேணும். உருத்திரனை அந்த வாத்தியத்திலே எழுந்தருளச் செய்து அந்த சிவாச்சாரியார் மும்முறை பேரிதாடனம் செய்க என்று சொல்லப்படுகிறது. இந்த முதற் தாடனத்தினால் பூமி, அந்தரிசம், சுவர்க்கம், பாதாளம் என்னும் இடங்களில் வசிக்கிறவர்களுக்கு இதமும் உண்டாகும். தேவ விரோதிகளாகிய அசுரர் முதலியருக்கு அழிவும் உண்டாகும் என்று சொல்லப்பட முதல் தடத்திலே அந்த பேரிதாடனத்திலே அந்த பேரியிலே வாசிக்கப்படுகிற ஒலி என்னென்னத்தை குறிக்கிறது என்றால், பூமி, அந்தரிசம், சுவர்க்கம், பாதாளம் என்னும் இடங்களில் வசிக்கின்றவர்களுக்கு இதமும், தேவ விரோதிகளாகிய அசுரர் முதலியருக்கு அழிவும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது தாடனத்தினால் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிருகம் பட்சிகளுக்கும் இதமுண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாத்தியத்தை இசைக்கிற நிகழ்வு அங்கே நடைபெறும். பிரதம குரு சிவாச்சாரிய பெருமகன் அந்த வாத்தியத்திலே உருத்திரனை எழுந்தருளை செய்து 3 முறை அது தாடனம் பேரித அடித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. அப்படி இரண்டாம் தாடனம் செய்வதனால் பிரம்ம, விஷ்ணு, உருத்திரர்கள் மும்மூர்த்திகள், அதே போல தேவர்களுடைய தலைவனாகி இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிருகம் பட்சிகளுக்கும் இதமுண்டாகும், நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படும். அப்ப இரண்டாவது தாடனம் முதலாவது தாடனம் யாருக்காக வாசிக்கப்படுகிறது என்றால், பூமியில் உள்ளவர்கள், சுவர்க்கத்தில் உள்ளவர்கள், பாதாளத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இதமும், தேவ விரோதிகளாகிய அசுரர் முதலியோருக்கு அழிவும் உண்டாகிறதற்காக அந்த முதலாவது பேரிதாடனம் வாசிக்கப்படும். இரண்டாவது தாடனத்திலே பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் நன்மை ஏற்படுவதற்காக இரண்டாவது தடவை வாசிக்கும். மூன்றாவது தாடனத்திலே எல்லா உலகங்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் இதமும் சுகமும் உண்டாவதாக அந்த பேரிதாடனம் வாசிக்கப்படும், மேளத்திலே வாசிக்கப்படுகிறது. பாலைய கிரியைகள் நடைபெறுகிற பொழுது ஆரம்ப கிரியைகளிலே முதல் நாளிலே இந்த பேரிதாடனம் நிகழ்வு நடைபெறும். அதே போல கொடியிறக்கத்தின் பிற்பாடும் இந்த பேரிதாடன நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த 3 முறை அடித்து ஆடுகிற அந்த நிகழ்வு நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அது ஏன் அடிக்கிறார்கள் என்ற தத்துவத்தை, அதனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். இது அடிக்கிறார்கள் என்று பார்க்க கூடாது. 3 முறை அந்த பேரிதாடனம் நிகழ்த்தப்படுகிறது. முதல் தாடனத்தில் பூமி, சுவர்க்கம், பாதாளம் என்னும் இடங்கள் உள்ள இடமும் அசுரர்களுக்கு அழிவு உண்டாகிற நோக்கிலே முதலாவது வாசிக்க. இரண்டாவது தாடனத்தினர் பிரம்ம, விஷ்ணு, உருத்திரன், இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிருகம் பட்சிகளுக்கும் நன்மை உண்டாகிறது. மூன்றாவது தாடனத்திலே எல்லா உலகங்களும் எல்லா பிராணிகளுக்கும் இதமும் சுகமும் உண்டாவதற்காக அடுத்த மூன்றாவது தாடனத்திலே வாசிக்கப்படுகிறது. அப்ப மகோத்சவ கிரியைகளிலே பேரிதாடனம் சொல்லப்படுகிற நிகழ்வு, பேரிதாடனம் வந்து ஒரு சுறுகுறிப்பு வந்திருக்கிறது கடந்த வினாக்கால. பேரிதாடனம் என்றால் நான் இந்த விடயத்தில் விதிப்படி அந்த பேரியாகிய மேளத்திலே பேரியில் உருத்திரன் முதலியோரை பூசித்து, அந்த பேரியிலே உருத்திரன் முதலியோரை பூசித்து 3 முறை பேரிதாடனம் செய்தல் வேண்டும். அங்கே முதல் தாடனம், 2ஆம் தாடனம், 3ஆம் தாடனம் யாருக்கு சுகத்துக்காக செய்யப்படுதல் என்பதை அந்த பேரிதாடனத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல இந்த துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகிற விடயமும் நாங்கள் இதை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். அதாவது மகோத்சவ ஆரம்பத்திலே இந்த கொடியேற்றல் ஆகம சம்பந்தமாகும் என்று சொல்லப்படுகிறது. மும்மலத்திலே மூழ்கி கிடக்கின்ற இந்த ஆன்மா சிவாச்சாரியாருடைய அந்த அருளால் அங்கே தீர்சா கிராமத்தினாலே பாசபந்தமற்று சிவஞானத்தை பொருத்தி பதியின் திருவடியை அடையும் முறைமையை இந்த துவஜாரோகணம் காட்டுகிறது. அது எப்படி என்று பார்க்கிற பொழுது இந்த காரணம் முதலிய சிவ ஆகமங்களிலே கூறியவாறு அனைத்து ஆகமங்களும் இங்கு கூறப்பட்டது. காரணம் முதலிய சிவ ஆகமங்களிலே கூறியவாறு கொடிமரம் பதியாகிய சிவபெருமானையும் கொடிக்கயிறு திருவருள் சக்தியையும் கொடிச்சீலை பசுவையும்
தற்பை கயிறு பாசத்தையும் குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆன்மா பாசபந்தம் நீங்கி சிவபெருமானை அடையும் இடத்து திருவருட்சக்தி வாயிலாகவே அடைதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறே துவஜாரோகணத்திலும் பசுவை குறிக்கும் கொடிச்சீலை திருவருளை குறிக்கிற அந்த கயிறு வழியாக சென்று கம்பத்தில் 6 ஆதாரங்களை ஆசனமாக கொண்டு அதன் மீதம் இருக்கிற பரமசிவத்தை சிவனை அடைகின்றது. கம்பமும் சீலையும் அந்த பொருட்டன்மையால் இரண்டும் இணைகின்ற வடிவம். இந்த பொருட்டன்மையால் இரண்டாயிருப்பினும் தம்பமே பொருளாக இந்த சீலை அதிலே ஒடுங்கி தங்கியிருத்தல் அத்திவித நிலையை குறிக்கிறது. தம்பத்திலே சீலை இணைந்திருக்கிற நிலை அத்திவித நிலையை குறிக்கிறது. அதனால் இந்த துவஜாரோகணம் செய்தல் என்பது மும்மல பந்தத்தால் பிறந்து இழந்து சுழன்று வருந்துகிற ஆன்மாக்கள் இந்த தீட்சை முறைப்படி மலநீக்கம் பெற்று சிவபெருமானை அடைதலை உணர்த்துகிற ஒரு நற்குறியாகும் என்று அங்கே சிவ ஆகமங்களிலே சொல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகிற இந்த கொடியேற்றம் என்ற விடயத்தை நீங்கள் அந்த சித்தாந்த அடிப்படையிலே ஆகம அடிப்படையிலே அதை விளக்கி எழுதுதல் வேண்டும். அந்த உமாவதி சிவாச்சாரியாருடைய கொடிக்கவியிலே கொடி ஏற்றுகிற பொழுது இந்த கொடிக்கவி பாடல் பாடுகிறார்கள். அந்த சிதம்பரத்திலே ஏறாது நின்ற கொடியை ஏறச் செய்வதற்காக உமாவதி சிவாச்சாரியர் இந்த கொடிக்கவி பாடியிருக்க. அன்றைக்கு ஆலயங்கள்ல இந்த துவஜாரோகண நிகழ்வுல இந்த கொடிக்கவி பாடப்படுகிற நிகழ்வு இருக்கிறது. அந்த கொடிக்கவியிலே ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடமென்று மேலிடின் என்ற அந்த பாடலில் வருகிற பொழுது அதில் பாடப்படுற கொடிக்கவிக்குரிய பாடல்கள் அனைத்திலும் இதனுடைய தத்துவங்கள் நிறைந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப துவஜாரோகணம் என்பது ஆன்மாக்களுடைய மும்மலங்களை நீக்கி இறைவனுடைய அருளை பெறுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிற அந்த துவசத்தம்பம் பதி எழுத்தையும் கொடியேற்றுகிற அந்த கயிறு கரை எழுத்தையும் கொடிச்சீலையில் எழுதப்பட்ட அந்த இடபதேவர் உயிரெழுத்தையும் கொடிச்சீலை திரோத எழுத்தையும் தருப்ப கயிறு மல எழுத்தையும் குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த துவசத்தம்பம் பதி எழுத்தையும் கொடியேற்றும் கயிறு பறை எழுத்தையும் கொடிச்சீலையில் எழுதப்பட்ட இடபதேவர் உயிரெழுத்தையும் கொடிச்சீலை திரோத எழுத்தையும் தருப்ப கயிறு மல எழுத்தையும் குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கொடிக்கவி பாடல்ல 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்து பேசும் எழுத்துடனே பேசா வெளுத்தினையும் பூசாமல் காட்டக்கொடி என்று அங்கே உமாவதி சிவாச்சாரியாருடைய கொடிக்கவியிலே வருகிறது. 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா வெளுத்தினையும் பூசாமல் காட்டக்கொடி என்று உமாவதியார் பாடுகிறார். 5 எழுத்து 8 எழுத்து 6 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து 8 எழுத்து 6 எழுத்து 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா வெளுத்தினையும் பூசாமல் காட்டக்கொடி என்று பாடுகிறார். அப்ப இந்த துவசத்தம்பம் பதி எழுத்தையும் கொடியேற்றும் கயிறு பறை எழுத்தையும் கொடிச்சீலையில் எழுதப்பட்ட அந்த இடபதேவர் உயிரெழுத்தையும் கொடிச்சீலை திரோத எழுத்தையும் தருப்ப கயிறு மல எழுத்தையும் குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். நாங்க திரும்பி பார்க்கலாம். துவசத்தம்பம் பதி எழுத்தையும் கொடியேற்றுகிற கயிறு பறை எழுத்தையும் கொடிச்சீலை எழுதப்பட்ட இடபதேவர் உயிரெழுத்தையும் கொடிச்சீலை திரோத எழுத்தையும் தருப்பை கயிறு மல எழுத்தையும் குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். அங்கே உமாவதியாருடைய கொடிக்கவியும் அதை அழகாக சொல்லுவார். 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்து 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா வெளுத்தினையும் பூசாமல் காட்டக்கொடி என்று அங்கே பாடுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். துவஜாரோகணம் என்ற விடயத்திலே நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த ஆலய உற்சவங்கள்ல இறைவனை திருவிழா கொண்டறுதல் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த சுவாமி திருவிழா கொண்டருளுகிற பொழுது அங்கே சிவாச்சாரியார் சுவாமிக்கு பலப்பக்கத்திலும்
கோயில் அதிகாரி இடப்பக்கத்திலும் பக்த ஜனங்கள் பின்னாகவும் நமஸ்கரித்து தோத்திர பாராயணம் செய்து கொண்டு சிவகங்கரியம் செய்பவர்கள் சுவாமிக்கு முன்பாகவும் இருமருங்கும் நின்று தத்தமக்குரிய தொண்டுகளை செய்து கொண்டும் செல்லுதல் வேண்டும் என்று சிவாகமங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. அப்ப சுவாமி எழுந்தருளுகிற பொழுது எப்படி நாங்கள் போவோம்? இன்றைக்கு பல ஆலயங்களிலே சுவாமிக்கு முன்பாக பெருந்திரளான பக்தர்கள் செல்லுகிறார். உண்மையில் எப்படி சிவாகமங்கள் சொல்லுகிறது என்றால், சுவாமி திருவிழா கொண்டிருக்கும் பொழுது சிவாச்சாரிய பெருமகன் சுவாமியினுடைய வலப்பக்கத்திலே அவர் சென்று கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு பல சிவாச்சாரியார் முன்னுக்கும் பின்னுக்கும் ஏதோ திசையெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சிவாகம விதிப்படி சிவாச்சாரியார் வலது பக்கத்திலே சென்று கொண்டிருக்க வேண்டும். இந்த இறைவனுடைய வலப்பக்கத்திலே மேலே என்றால் அமர்ந்திருக்கிற பொழுது, தேரிலே போகிறார் என்றால் சுவாமியினுடைய வலப்பக்கத்திலே இடம்பெற வேண்டும். அது வாகனத்திலே அவரை சுமந்து செல்லுகிற பொழுது இறைவனுடைய வலது பக்கத்திலே அவர் அமர்ந்திருக்க வேண்டும், அல்ல செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கோயிலை முறைப்படி நிர்வாகம் செய்கிற தர்மகர்த்தா என்பது சிவாகமங்களை விதிப்படி நிர்வாகம் செய்பவர்களால் தர்மகர்த்தா. அவர்கள் இடப்பக்கத்திலும் பக்த ஜனங்கள் சாதாரணமாக இந்த வாழ்வியல்லே பெற்றுக்கொள்வோடு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பக்த ஜனங்கள் பின்னாகவும் இறைவனுக்கு பின்னாகவும் நமஸ்கரித்து தோத்திர பாராயணம் செய்து கொண்டு, அப்ப இறைவனை பின்னாக செல்கிற இறைவனை வணங்க வேண்டும், தோத்திர பாராயணம் செய்து கொண்டு செல்ல வேண்டும். அதே போல இந்த சிவகைங்கரியம் செய்பவர்கள், அந்த ஆலயத்திலே இறைவனுக்கு சேவை செய்பவர்கள் சுவாமிக்கு முன்பாகவும், அங்கே வாத்தியம் இசைப்பவர்கள், தீவட்டி பிடிப்பவர்கள், அந்த சிவகைங்கரிய செயற்பாடுகளை செய்து கொண்டு செய்பவர்கள் சுவாமிக்கு முன்பாகவும் சுவாமியை பார்த்தபடி செல்ல வேண்டும். சுவாமிக்கு புறமுது காட்டி செல்லக்கூடாது. அப்ப சிவகைங்கரியம் செய்பவர்கள் சுவாமிக்கு முன்பாகவும் இருமரங்கிலும் நின்று தத்தமக்குரிய தொண்டுகளை செய்து கொண்டும் செல்லுதல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்ப சுவாமி உலா வருகிற பொழுது சிலர் முன்னுக்கு தங்கட பாடல நடந்து போய் கொண்டிருப்பார்கள், சுவாமி அப்படியே பின்னால அனாதையா வந்து அப்படி வரக்கூடாது. அப்ப யார் முன்னுக்கு போகலாம் என்றால் சிவகைங்கரியம் செய்பவர்கள் தான் அங்கே முன்னுக்கு செல்ல. அப்படி ஏனையவர்கள் செல்லுகிற பொழுதும் இறைவனுடைய விக்கிரகத்தை பார்த்தபடி அப்படியே நடந்து உலா வருதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவாமி திருவிழா கொண்டருளும் போது பூசை நடைபெறும் பொழுதும் எழுந்து நின்று நமஸ்கரியாது அக்கிரியைகள் நடைபெறும் இடங்களில் இருப்பவர்கள் யாவராயினும் தண்டிக்கப்பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவாமி திருவிழா கொண்டருளும் பொழுது பூசை நடைபெறும் பொழுதும் எழுந்து நின்று நமஸ்கரியாது அக்கிரியைகள் நடைபெறும் இடங்களில் இருப்பவர்கள் யாவராயினும் தண்டிக்கப்பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சத சிருங்கம் என்னும் மலையினுடைய அந்த வரலாறு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இறைவனுடைய உலா கொண்டு வருகிற நிகழ்வுகள்ல இந்த சதசிருங்கம் என்னும் மலையில் ஒரு பங்கராக சனத்குமார முனிவர் யோகம் செய்திருக்கும் அந்த காலத்திலே ஒரு தினம் பரமசிவன் அந்த உலகை காத்தருளும் பொருட்டு கிருபை கொண்டு இடவ வாகனத்தில் ஆரோகணித்து கணங்கள் சூழ ஆகாயத்திலே உலவியிருக்கிறார். அந்த சதசிருங்கம் என்று சொல்லப்படுகிற மலையின் ஒரு பங்கராக பிரம்மதேவனுடைய புத்திரர்கள் ஒருவராகிய சனத்குமார முனிவர் யோகம் செய்திருக்கிற அந்த காலப்பகுதியிலே ஒரு தினம் பரமசிவன் உலகை காத்தருளும் பொருட்டு அந்த கிருபை கொண்டு இடவ வாகனத்திலே ஆரோகணித்து கணங்கள் சூழ ஆகாயத்திலே உலவியருளினார். அப்ப சனத்குமார முனிவர் யோகத்தில் வைத்த அந்த கருத்தினால் அதனை அறியாதவராய் இருக்கையினின்று எழும்பாதவராயின் கணநாதராகிய திருநந்தி தேவர் முனிவரை நோக்கி வெகுண்டு எம்பெருமான இகழ்ந்தமை பற்றி அங்கே கொட்டகமாக கடவாய் என்று அவர் சபித்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இறைவன் எழுந்தருளுகிற பொழுது சனத்குமார முனிவர் அந்த யோகத்தில் வைத்த கருத்தினால் அதனை அறியாதவராய் இருக்கையிலிருந்து எழும்பாதவராய். சுவாமி பலம் வருகிற பொழுது நாங்கள் இருக்கையில் இருக்கக்கூடாது. சுவாமி வருகிற பொழுது நாங்கள் எழுந்து நின்று சுவாமியை நமஸ்கரித்து வழிபாடு செய்வோம். பூசை நடைபெறுகிற பொழுது நாங்கள் இருக்கையிலே இருந்து அதை பார்க்கிறோம். அதே போல இறைவன் எழுந்தருளி வருகிற பொழுது நாங்கள் வீதிகளில் இருத்தல்
குற்றம் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் அங்கே தானே போகிறார், இங்கே நாங்கள் இருக்கலாம் என்று இருக்கக்கூடாது. இந்த சனத்குமாரன் யோக நிலையில் இருந்தமையால் அந்த இருக்கை நின்று எழும்பாதவராய் கணநாதராகிய திருநந்தி தேவர் முனிவரை நோக்கி இந்த பரமசிவனார் சிவபெருமான் வெகுண்டு எம்பெருமான இகழ்ந்தமை பற்றி அங்கே ஒட்டகமாக கடவாய் என்று அந்த சபித்தருளினார். முனிவருடனே ஒட்டகமாக மாறி இருக்கிறார். சில காலம் கழிய திருவருள் வசத்தினாலே அந்த காஞ்சிபுரத்தை அடைந்து சிவார்ச்சனை செய்து சாபம் நீக்க பெற்றார் என்று நீங்க காஞ்சி புராணத்தை எடுத்து வாய்ச்சி பாருங்கள். இது விரிவாக இருக்கிறது. இதுல நான் விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை. இந்த காஞ்சி புராணத்திலே சொல்லப்படுகிறார், சனத்குமார முனிவர் சிவபெருமான் ஆகாய மார்க்கமாக எழுந்தருளுகிற பொழுது அவர் அந்த யோக நிலையிலே இருந்தவனால் அதனை எழும்பாதிருந்ததனால் இறைவனாலே சபிக்கப்பெற்று ஒட்டக வடிவம் பெற்று அந்த சாபம் நீக்கி மீண்டும் பெற்றதே காஞ்சி புராணத்திலே அது விரிவாக ஒரு அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது. சிவபெருமான் அல்லது இறைவன் வீதி பிரதட்சணம் செய்தருளுவது மூவுலகங்களையும் ரட்சித்தருளுதலை குறிப்பதாகும். ஒரு ஆலயத்திலே எழுந்தருளின் கிரகம் வீதியால் வருவது மூவுலகங்களையும் ரட்சித்தருளுவதை குறிப்பதாகும். இடவம் முதலிய வாகனங்களில் எழுந்தருளுதல் இயக்கர், இராக்கதர், அவுணர், பைசாசர் முதலிய துஷ்டர்களை நிக்கிரகித்தல் பொருட்டும் தேவர் மனிதன் முதலிய சீடர்களை அனுக்கிரகித்தல் பொருட்டுமாம் என்று சொல்லப்படும். அதன் காரணமாக இன்றைக்கு இடவ வாகனத்தை அனைத்து தெய்வங்களுக்கும் பயன்படுத்துற அனைத்து தெய்வங்களையும் அந்த இடவ வாகனம் சிவனுக்குரிய வாகனமாக இருக்கிற பொழுதும் இன்றைக்கு உற்சவங்களிலே ஒரு நாளாவது அந்த இடவ சேவை என்று சொல்லப்படுகிற இடவ வாகனத்திலே மூர்த்தியை எழுந்தருள செய்கிற நிகழ்வை நடாத்துகிறார். அந்த இடவ வாகனத்திலே இடவத்திலே எழுந்தருளுதல் இயக்கர், இராக்கதர், அவுணர், பைசாசர் முதலிய துஷ்டர்களை நிக்கிரகித்தல் பொருட்டும் தேவர் மனிதர் முதலிய சிஸ்டர்களை அனுஷ்டித்தல் பொருட்டும் சொல்லப்படுறது. இடவ வாகனம் அதே போல ஏனைய வாகனங்கள், இப்ப வாகன சேவை என்று பார்க்கிறோம். ஆலய மகோத்சவ காலங்களிலே இறைவன் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு வாகனங்களிலே எழுந்தருள் அல்லது அந்த தெய்வத்திற்குரிய வாகனங்களிலே எழுந்தருளுகிறார். அப்படி வாகனத்தில் எழுந்தருளுவதை எதை குறிக்கிறது என்றால் இந்த தேவர்கள் மனிதர் முதலியவர்களை அனுஷ்டித்தல் பொருட்டும் இந்த இயக்கர், இராக்கதர், அவுணர், பைசாசர் முதலிய துஷ்டர்களை அழித்தல் பொருட்டும் அங்கே செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது இந்த மகோத்சவ இதிலே இறைவனை திரு உலா கொண்டறுதல் சார்ந்த விடயம் அங்கே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய. அதே போல இந்த மகோத்சவ காலங்களிலே யாகம் என்று சொல்லப்படுகிற இடம் இருக்கிற யாகத்திலே மண்டப சுரூபம் என்று சொல்லப்படுகிற இடம், சிவயாக மண்டபமானது சடத்துவாக்களின் வடிவமாக உள்ளது. யாகசாலை எங்கும் அந்த சாந்திய கீதகலா சொரூபமாம் என்று சொல்லப்படுகிறது. கிழக்கு தூவாரம் முதலிய 4 தூவாரங்களும் சாந்தி வித்தை, பிரதிஷ்டை, நிவிர்த்தி என்றும் அந்த கலாத்துவ வடிவமாய் உள்ளதும் என்று சொல்லப்படுறது. அந்த மண்டபத்தினுடைய நடுப்பாகம் 51 வர்ணாத்துவ வடிவமாக உள்ளது. அந்த கும்பங்கள் 11 மந்திராத்துவ வடிவமாக உள்ளது. ஓமத்திரவியங்கள் 36 தத்துவாத்துவமாக வடிவமாக உள்ளது. மண்டபம் அமைக்கப்பட்ட இடம் 224 புலனாத்துவ வடிவமாக உள்ளது என்றும் சைவ பூசணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த கும்ப லட்சணம் என்று சொல்லுவோம். கும்பத்தில் ஆவாகிக்கப்படும் சிவபெருமானுக்கு அங்கே குடம், இந்த கும்பத்தில் நிறைந்த உதகம் இரத்தமாகவும் சுற்றப்பட்ட நூல் 70,000 நாடிகளாகவும் இரத்தினம் எலும்பாகவும் வஸ்திரம் தோலாகவும் அங்கே வைக்கப்படுகிற தற்பை என்று சொல்லப்படுற கும்பத்தினுடைய மேலே வைக்கப்படுகிற பூச்சம் கேசமாகவும் மாவிலை சடையாக மாதுளம் பழம் கற்களாகவும் தேங்காய் சிரசாகவும் இந்த செபிக்கிற மந்திரம் பிராணனாகவும் அமைந்துள்ளன சொல்ற. கும்பத்தினுடைய தத்துவம், கும்பத்திலே ஆவாகிக்கப்படும் சிவபெருமானுக்கு குடம் மாமிசமாகவும், இந்த உடல் ஊன் உடலை குறிக்கிறது, மாமிசமாகவும், கும்பத்தில் நிறைந்த உதகம் இரத்தமாகவும் சுற்றப்பட்ட நீர் நூல் 70,000 நாடிகளாகவும்
இரத்தினம் எலும்பாகவும் வஸ்திரம் தோலாகவும் கூட்சம் கேசமாகவும் இந்த மாவிலை சடையாகவும் இந்த மாதுளம் பழம் பற்களாகவும் தேங்காய் சிரசாகவும் செவிக்கும் மந்திரம் பிராணனாகவும் அமைந்துள்ளன என்று அங்கே சொல்லப்படுகிற இதை நாங்கள் பார்க்கக்கூடிய அப்ப கும்ப சார்ந்து கும்ப தத்துவம் சார்ந்த விடயங்களை நாங்கள் இந்த மகோத்சவம் சார்ந்த கிரியைகள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில இன்றைய அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இதோடு இந்த விரிவுரை நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இந்த அடுத்தொரு வகுப்பிலே இதை நாங்கள் மேலதிக விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி நன்றி சார். இதுவரையும் நன்றி. உரைநடை தொடர்பான பரீட்சை வினாக்களுக்கு வினாக்களை எடுத்துக்காட்டியும் முக்கியமான உரைநடைக்குள் அடங்கக்கூடிய விடயங்களை தொகுத்து கூறியும் மிக பயனுள்ள ஒரு பிரிவுரையை ஆற்றியமைக்காக சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற பரீட்சார்த்திகள் சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். யாரும் கேள்வி கேட்கண்டா கேளுங்க. ஓகேவா?